அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெண் குழந்தை ஜாதகம். பிறந்த தேதி 2/9/2021 11:15 AM. பிறந்த ஊர் அருப்புக்கோட்டை. லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் கேது. லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி வக்ரம், 4ஆம் இடத்தில் குரு வக்ரம், 7ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் எதுவும் கிரகம் இல்லை, 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன். லக்னத்திற்கு 4ஆம் இடம் தாயை குறிக்கிறது. லக்னத்திற்கு 9ஆம் இடம் தந்தையை குறிக்கிறது. இந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து தாய் தந்தைக்கு இடையே உள்ள உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்யலாம். லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்ரமாய் அமர்ந்துள்ளார். அந்த குரு வக்ரம் அப்படிங்கக்கூடியது அவருக்கு கால் கொடுத்த செவ்வாய் பகவான். இங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கக்கூடியது. அதாவது தாயை 4ஆம் இடமாக எடுத்துக்கொண்டு அந்த 4ஆம் இடத்துக்கு லக்னம் என்று வைத்துக்கொண்டு பார்த்தோமானால் அந்த லக்னத்திற்கு 7 சூரியன் செவ்வாய் அப்படிங்கக்கூடியது அமர்ந்துள்ளது. அப்ப தாய் என்பவன் குரு அக்ரமாக அங்கு அமர்ந்திருப்பதனால், குரு என்றால் நல்ல குணத்தை தர வேண்டும். அது வக்ரம் அடையும் போது அதற்கு நேர் எதிர்மாறாக அவரது குணம் அப்படிங்கக்கூடியது ஆப்போசிட்டா மாறிடும். அதே நேரத்துல செவ்வாயுடைய நட்சத்திரக்காரில் அமர்ந்துள்ளது. கரடுமுரடா இருப்பாங்க, கோபக்காரங்களா இருப்பாங்க, வீரமுள்ளவங்களா இருப்பாங்க, விவேகம் அப்படிங்கக்கூடியது கம்மியா இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதற்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறதுனால அவருடைய கணவரோட, அதாவது குழந்தையின் தந்தையோடு தாய்க்கு அவ்வளவாக ஒரு நல்ல மனநிலையோடு இருக்க மாட்டார் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் குழந்தையுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா கடகராசி வருது. கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு 8 போய் அமர்ந்துள்ளது. அப்ப இந்த குழந்தை அப்படிங்கக்கூடியது தந்தையோடு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே நேரத்தில் தந்தை அப்படிங்கக்கூடியவர் இரவு நேர வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது போன்ற அமைப்பை காட்டுகிறது. 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது, ஒரே இடத்தில் இல்லை என்பதனாலும் இந்த இடத்துல தந்தைக்கும் தாய்க்கும் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 8 போய் அமர்ந்தக்கூடியது. தந்தைக்கு சிறப்பு இல்லை. அதே நேரத்துல சூரியன் அப்படிங்கக்கூடியது தந்தை காரகன். அந்த தந்தை காரகன் அப்படிங்கக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா திக்பலம். சூரியன் திக்பலம், செவ்வாயின் திக்பலம், 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அப்ப இவர் என்ன அப்படின்னா ஒரு நல்ல வேலையில இருக்கணும், அரசாங்க வேலையா கூட இருக்கலாம். பட் அந்த அரசாங்க வேலையில இவர் என்னவா இருக்காரு அப்படிங்கக்கூடியது. சூரியன் சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கு. சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சு. அதனால இவர் அரசாங்க வேலையில கீழ்நிலை ஊழியராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஸ்கூல்ல பியூன் வேலை அப்படிங்கிற மாதிரியோ, ஸ்கூல்ல முன்னாடி செக்யூரிட்டி மாதிரியான ஒரு வேலையோ இவர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தருவது. இந்த குழந்தையினுடைய தசா என்ன தசை நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு தசை. குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு வக்ரமான நிலையில இருக்கிறதுனால தாய் அப்படிங்கிறவங்க இந்த குழந்தையோடையோ அல்லது
இந்த குழந்தையின் தந்தையுடையோ அவருக்கு சரியான நல்ல மனநிலையில இருக்க வாய்ப்பு கம்மி. அதற்கு அடுத்தபடியாக இப்போது இந்த குழந்தையின் தாயும் தந்தையும் ஒன்றாக இணைவார்களா அல்லது இருவரும் ஒன்றாக இணையாமல் பிரிந்து விடுவார்களா என்பதை எவ்வாறு பார்ப்பது என்று பார்த்தோமானால், லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாய் அமர்ந்துள்ளார். அதற்கு நேர் ஏழில் சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கக்கூடியது தாயும் தந்தையும் பிரிந்து விடுவார்கள் என்ற நிலையை சுட்டிக்காட்டுகிறது. குரு தசை குரு புத்தி முடிஞ்ச பிறகு சனிப்பத்தி வருது. அந்த சனிப்பத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர நிலையில இருக்கிறதுனால 2028 வரைக்கும் இது வந்து சனி வக்ர நிலையில தான் இருக்கு. அதனால இது இருவரும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், அவர் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் இருப்பாரு. இந்த சனி பகவானுக்கு கால் கொடுத்தவர் சந்திர பகவான், அவர் 8ல போய் அமர்ந்திருப்பாரு. இந்த மாதிரியான நிலைமையில இந்த குழந்தைக்கு காது மூக்கு தொண்டை அதுல சளி பிடிச்சு பிரச்சனையை ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. லக்னத்துக்கு 4ஆம் இடம் குரு வக்ரம். சரி, வீடு வாசல் வண்டி வாகனம் எப்படி இருக்கும்? இந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய். அவர் லக்னத்துக்கு பக்கத்துல திக்காம இருக்கிறதுனால இவருடைய தந்தை அப்படிங்கிறவர் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விலையை எடுத்து சொல்லுது. வீடு ரொம்ப நல்ல அழகான வீடாக கட்டியிருப்பாரு. இருந்தாலும் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகளும் இருக்கும். ஏன் அப்படின்னா குரு வக்ர நிலையில ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. இவ்வாறாக ஒரு ஜாதகத்தை, ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து குழந்தையினுடைய தாய் தந்தை இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்களா இல்லையா என்பதனை ஆராய்ச்சி செய்யலாம். வேணற்ற இவருடைய படிப்பு எப்படி இருக்கும்? குரு வக்ரமாய் தசை நடத்துறதுனால படிப்பு ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. ரொம்ப நல்ல நிலைமையில படிக்க முடியுமா? குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் படிப்பானது சில சிரமங்களுக்கிடையே படிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய நிலையை தரும். இவ்வாறாக ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்ய முடியும். மிக்க நன்றி.